ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. அதை தொடக்கம்தான் திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 55ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எப்படி யோவானுக்கு வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்ததோ அதே போல ஏசாயா ஒரு தீர்க்கதரிசிக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்போ நீங்களும் அந்த தண்ணியை அந்த தண்ணி உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் உங்களை நடத்தி கொண்டு இருக்குமானால், நீங்கள் அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீரிலிருந்து ஒவ்வொரு அடி ஸ்டெப்பாய் நீங்கள் அறிந்து கொள்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த பரலோகத்தின் மார்க்கத்தை சரியாய் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், நாங்கள் சொல்லுகிறதுனால உங்களால் நடக்காது, நாங்கள் சொல்லுகிறதுனால புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எப்போது உங்களுடைய மாம்ச சிந்தனை வெறுத்து ஆவியின் சிந்தனைக்குள்ளே நடக்க தொடங்குறீங்களோ அப்போதான் அந்த ஆவியனுடைய வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போது ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், இதை புதிய ஏற்பாடு வருவதற்கு முன்னே சொல்லுகிறார். புதிய ஏற்பாடுல ஆண்டவராய் இயேசு கூப்பிடுறார், தாகம் இருந்தா என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுன்னு சொல்லுறார். அல்லேலூயா. அப்ப இங்க ஏசாயா சொல்லுறார், தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அதுக்கு ஒரு தாகம் நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை மாத்திரம் பார்க்க கூடாது. நம்ம காரியங்கள், நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வீட்டு காரியங்கள், இதனால் அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள பெருகாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் அதை நீங்க பார்க்கண்டான்னு சொல்ல, அது செப்பரேட். அப்ப ஜீவ தண்ணீர் உங்கள்கிட்ட பெருக வேண்டுமானால் உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை நேசிப்பதற்கும் ஒரு தாகம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால், அப்ப கர்த்தருக்கு தெரியும் இந்த பிள்ளை இந்த உலகத்தை விட்டு என்னோடு வருவதற்கு ஆயத்தமாகிறாள். இல்லாவிட்டால் இந்த மகன் இந்த உலகத்தை நேசிக்காம என்னை அதிகமாய் நேசிக்கிறான். அப்ப இவனுக்கு என்ன செய்யணும்? ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்க தாகமாய், நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு பால் குடிக்கிற ஒரு பிள்ளையை போல நீங்க எவ்வளவாய் தாகமாய் நீங்க வாரீங்களோ அவ்வளவாய் ஜீவ தண்ணீர் ஆவியின் அறிவை உங்களுக்கு கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆவியின் அறிவு சிலருக்கு இல்லாம இருக்கிறதுனால தான் ரொம்ப விழுந்து போறாங்க. அந்த ஆவியின் அறிவு இல்லாம இருக்கிறதுனால வரப்போற நித்தியத்தை விட்டு விடுறாங்க. நீங்கள் ஆவியின் அறிவில் வரப்போற நித்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஜீவ தண்ணீர் எதுக்கு நிரம்பணும்? ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள நிரம்பினாதான் உங்களுடைய பழைய மனுஷனை கொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த மண்ணான மனுஷன் இருக்கிறான். இந்த ஆத்துமா, இந்த மண்ணான மனுஷனை கொலை செய்து மாற்ற வேண்டுமானால் ஜீவ தண்ணீரின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஜீவ தண்ணீரின் ரகசியம் எப்படி எனில், நேரமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும் நாட்கள்ல நான் போய் ஒரு தேற்றங்களை அனுப்புவேன்னு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அப்ப ஏன் அதை சத்தியம், அவருடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காகவும் அந்த ஜீவ தண்ணீர் எப்படி உங்கள் மத்தியில் வரும், அது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிற தண்ணீர், அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்கள்ட்ட என்ன சொன்னார்? நான் ஜீவ தண்ணியை உனக்கு அனுப்புவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப அவர் போவது சபைக்கு நல்லது என்று சொன்னார். இப்ப பாருங்க, ஒரே இயேசு தான், ஒரே கடவுள் தான் உலகம் முழுவதும் ஜீவ தண்ணீர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல
பிள்ளைகள் தாகமா இருக்கிறாங்களோ, எந்த வீட்டில் பிள்ளைகள் தாகமா இருக்கிறாங்களோ, எந்த சபையில பிள்ளைகள் தாகமா இருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தில் யாராவது தாகமா இருக்கிறாங்களோ, அந்த இடமெல்லாம் ஒரே தேவனாகிய கர்த்தர் இறங்கி உன்னை நிரப்பி உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற ஜீவ தண்ணீரை உலகம் முழுவதும் அனுப்பி கொண்டிருக்கிறார். சிலர் வாங்கி புசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த நாள் என் ஜீவ தண்ணீரை தாகமா இருக்கிற பிள்ளைகள் மேல் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை என் மேல் ஊற்றும் என்று கேளுங்க. என்னை சுத்தப்படுத்த உங்க ஜலம் எனக்கு தேவை, என்னை சுத்தப்படுத்த உங்க ஜலம் என்ன தேவை. நான் தாகமாய் வந்திருக்கிறேன், நான் தாகமாய் வந்திருக்கிறேன். தாகம் இல்லாம இருக்கல்ல. நான் இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்ததொரு தாகத்தோட ஏதாவது ஒன்று பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லித்தான் வந்தேன். எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாரும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை அடையாளங்களை செய்கிற தேவன். ஜீவ தண்ணீரை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஒருவர் தான் அவர் எழும்பி போயிட்டா உலகம் முழுவதுக்கும் தேவையான ஜீவ தண்ணீர் அவர்களுடைய புறப்பட்டு வருகிறது. அது எந்த சபையில் வருகிறது என்று சொன்னா கர்த்தருடைய அப்போஸ்தலர் சபைக்குள்ள தான் அந்த சுத்த ஜீவ தண்ணி இறங்கும். அந்த ஜீவ தண்ணியை புசிப்பதற்கு தான் நீங்க வாரீங்க. அல்லேலூயா. இது இங்க இருந்து மாத்திரமல்ல, நீ எங்க போனாலும் புசித்துட்டே இருக்கணும், எங்க போனாலும் இதை புசிக்கணும். இதை நீ புசிப்பதற்கு விட்டுட்டேன்னு சொன்னா உடனே காத்திருந்து, ஏன் இந்த ஜீவ தண்ணி எனக்குள்ள இறங்கவில்லை, எதனால இறங்கவில்லை, எதனால என்னோட பேசலன்னு சொல்லி நீ சிந்தித்து தினந்தினம் ஜீவ தண்ணீர்களை சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு ஒரே வழி, உலகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜீவ தண்ணீர் வராது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசா பாசங்களை சொந்தங்களை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னா இந்த ஜீவ தண்ணீர் உங்களை வெறுக்கும். உலக சிநேகம் பகை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் அந்த உலகத்தை எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் மறப்பதற்குத்தான் சோதனை, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனை உன் வாழ்க்கையில வைத்திருந்தால் அதை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால தான் உனக்கு ஜீவ தண்ணி நிரம்பும், அதனால தான் ஜீவ தண்ணி தொடும், அதனால தான் பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாகும். அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதுக்குத்தான் தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதுக்கு உன்னை அழைத்து பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கிறார். கைவிடாதபடி என் வாழ்க்கை என்ன இன்சென்ட் வந்தாலும் என்ன நஷ்டங்கள் வந்தாலும் நான் அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளே வருவேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரே அந்த ஜீவ ஜலத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாருக்கு வாய்ப்புண்ணு வந்து அடிக்கடி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாப்புண்ணு ஆமென் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு வாப்புண்ணு? யாருக்கு? உங்களுக்கா? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். ஆவியானவர் இறங்கி இருக்கால, ஆவியானவர் நன்றி செலுத்தும், ஆவியானவர் நன்றி செலுத்தும். எல்லாரும் தடைகளை மாறட்டும். பிசாசு போராட கூடாது, வெளிப்பாடுல பிசாசு தடை பண்ண கூடாது, ஜபத்தை பிசாசு தடை பண்ண கூடாது, வல்லமைகளை பிசாசு தடை பண்ண கூடாது, அனுபவங்களை பிசாசு தடை பண்ண கூடாது. நோய்கள் சுகமாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லி இருக்கிறேன், அந்த நோய்கள் முதுகில் உண்டாகின்ற பல வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். உபவாச கூட்டத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும், பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். நன்றி, நன்றி. ஆவியுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியுடைய மகிமைக்காய் நன்றி. ஆவியான தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டது. தாகம் உள்ளவர்கள் இதுக்கு ஒரு பணம் ஒன்று நீங்க கொடுக்கண்டா. அல்லேலூயா, பேசலாம். இந்த அவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பணம் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற ஜீவ தண்ணி. ஆமே, ஆமே. அப்போ பாலும் திராட்சரசமும் என்பது
ஒரு பிள்ளைக்கு பால் இல்லாம அந்த பிள்ளை உயிரடையாது. ஒரு குழந்தைக்கு நல்ல திராட்சரசம் போன்ற ஜூஸ் வகைகள் இருந்தால் தான் அந்த பிள்ளையை கொஞ்சம் தேற்றி கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்ப இது எதை குறிக்குன்னு சொன்னா, நான் கொடுக்கிறதுல சகல ஞானம் உண்டு அந்த பாலில். எப்படி ஒரு பிள்ளைக்கு விட்டாம் ஒரு பால் இருக்கிறது, அதே போல ஜீவ தண்ணீர்ல வல்லமை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அது நோயை போக்கும் வல்லமை, விடுதலை தருகிற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை, விடுதலை ஆக்கும் வல்லமை, கட்டுகள் உடைக்கும் வல்லமை, அசுத்தங்களை மாற்றும் வல்லமை, நோய்களை மாற்றும் வல்லமை, சகல வல்லமைகளும் கர்த்தர் கொடுக்கிற பாலாகிய அபிஷேக தண்ணீர் மேல உன்மேல இறங்கிச்சுன்னு சொன்னா எல்லா காரியங்களும் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நுகத்தடியோடு வந்திருக்கிற பிள்ளையே, பிரச்சனையோடு வந்திருக்கின்ற தேவ பிள்ளையே, நுகத்தடியோடு வந்திருக்கிற பிள்ளையே, என் வாழ்க்கையில விதியா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ, என் வாழ்க்கை இதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, யாரை நம்ப விடாதபடி என் சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, அது எல்லாம் உன் வாழ்க்கையில இந்த ஜீவ தண்ணீர் இறங்கி உன்னை சுத்திகரிப்பதற்கும் உன்னை விடுதலை ஆக்குவதற்கும் இந்த ஜீவ தண்ணீரான பால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். திராட்சரசம் மருந்தை குறிக்குது. உனக்குள்ள இறங்கும் போது எப்படி ஒரு பிசந்தைலம் இறங்கி உன்னை நிரப்பி உன் வியாதிகளை குணமாக்குறதோ, நீ அநேக ஆண்டுகளாய் ஜெபித்து கொண்டிருந்த துக்கம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தளர்ந்த சரீரத்தை அவர் மருந்தினால் தீர்க்கிறது போல, உன் தளர்ந்த எலும்புகளை அவர் சரி பண்ணுறது போல, அந்த ஜீவ தண்ணீர் பாலாகவும் அந்த ஜீவ தண்ணீர் அபிஷேகமாகவும் அந்த ஜீவ தண்ணீர் உனக்கு தேவையான சகல மருந்தாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அநேக சகோதரர்கள் அறிந்திருந்தால், அநேக ஜனங்கள் அறிந்திருந்தால், அநேகர் அறிந்திருந்தால், அங்கும் எங்கும் ஓடுகிற ஜனங்கள் புரிந்திருந்தால், இந்த ஜீவ தண்ணீர் இறங்கி வருகிற ஆண்டவரை தேடி காத்திருந்திருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஜீவ தண்ணீரை கொடுத்து ஆஸ்பத்திரியில் அலைமோதி கொண்டிருக்கின்ற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருப்பா. மந்திரவாதிகளுக்கிட்ட போற ஜனங்களை விடுதலை ஆக்கி இருப்பா. வழி தட்டி போற குருடர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருப்பா. எவரெல்லாம் அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த குருடர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி நேரே நடத்துவதற்கு இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். தாகமுள்ள பிள்ளைகளே, தாகமுள்ள ஜனமே, உங்கள் மேல் கர்த்தர் அந்த பிசன் தைலத்தை இறக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஆவியானவரை நோக்கி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 4க்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் படிக்கல. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றா. அல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு, பரலோகத்தின் ரிசல்ட்டை அறிகிற கிறிஸ்தவனுக்கு உலகத்தில் யாரும் அவனை போஷிக்க முடியாது. உலகத்தில் எந்த மனுஷனும் அவனை சந்தோஷப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அல்லேலூயா. உண்மையாய் அந்த இயேசுவுடைய ஜீவ தண்ணீரை நீங்கள் அறிந்திருக்கிற உங்களை இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் ஏமாற்ற முடியாது, ஒரு மனிதனும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உனக்கு வரப்போற கணவனோ, இருக்கிற கணவனோ, அண்ணனோ, தம்பியோ, அப்பனோ ஒருவரும் உன்னை சந்தோஷப்படுத்த முடிய காரியம். நீ அவங்க சந்தோஷத்துல இல்ல, நான் அந்த சந்தோஷத்துல இல்ல, அதை நான் வெறுத்திருக்கிறேன். நான் காத்திருப்பது ஜீவ தண்ணீரின் சந்தோஷத்துக்காக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் காத்திருப்பது அந்த ஜீவ தண்ணீரின் சந்தோஷத்துக்காக. அதுக்குத்தான் நாம காத்திருக்கோம். அது சும்மா எனக்குள்ள ஓடி வராது. நான் உலகத்தை வெறுத்தாதான் ஓடி வருகிறது. நான் எதையெல்லாம் விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நான் விடும்போது தான் அந்த தண்ணி வருகிறது. அல்லேலூயா. அந்த தண்ணி எப்படி வருகிறதாம்? எல்லா அன்பும் வற்றி போகும்,
கணவன் அன்பு, அப்பன் அன்பு, அம்மா அன்பு, மனைவி அன்பு, பிள்ளைகளின் அன்பு, எல்லா அன்பும் வற்றி போனாலும் இந்த ஜீவ நதி ஒருபோதும் வற்றாது. உனக்கு தேவையான சந்தோஷம், மகிழ்ச்சி உனக்குள்ளே தருகிற நித்திய ஊற்றா இருக்கிறது. எப்ப நீ தாகம் எடுத்தாலும் அது உன்னை நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ஜீவ தண்ணீரை நீங்க என்ன செய்யணும்? எப்போதுமே நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இனி வயதான காலத்தில் சில வேளையில் பரலோகத்திலிருந்து ஊற்று குறைவா இருக்கலாம். உன் யங் ஸ்டேஜில் நீ பூரணமாய் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஏஜ் ஆகும்போது நீ சொல்ல வேண்டும், நான் நீச்சல் ஆழத்துக்குள்ளே நான் போய்விட்டேன். அல்லேலூயா. இப்போது கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் அளவுக்கு போயிட்டேன். கர்த்தர் எனக்காய் ஒரு இடத்தை ஒருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் எனக்காய் ஒரு இடத்தை சீர்திருத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலே என்னை கர்த்தர் உருவாக்கி ஆயத்தப்படுத்துகிறார். அவர் எவ்வளவு தூரம் அந்த தண்ணீரை கடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளவு தூரம் நான் கடந்து போவதற்காய் நானும் அவரோடு வாழ்வதற்கு கர்த்தர் உனக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதோ உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் இருக்காயோ, இது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் பிரசங்கிமாரை வைத்திருக்கிறார். அதை கேட்டு பெற்றுக்கொள்ள அத்தனை பிள்ளைகள் மேல் அந்த ஜீவ தண்ணீர் இறங்குகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு பயங்கர துக்கத்தில் வருகிறாள். பயங்கர துக்கம். ஃபர்ஸ்ட் கணவனை நேசித்தேன், அதுவும் ஃபெயிலியர். செகண்டாய் ஒரு கணவனை நேசித்தேன், அதுவும் ஃபெயிலியர். அப்படி 5 கணவனை நேசித்தேன். ஆசையாக வார்த்தை சொன்னாங்க, உன்னை பார்த்துக்கிடுவேன்னு சொன்னாங்க, உன்னை தேற்றுவேன்னு சொன்னாங்க, உன்னை நடத்திக்கிடுவேன்னு சொன்னாங்க. எல்லாம் சொன்னாலும் இந்த 5 கணவனும் கைவிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். இப்போது 6வது ஒருவன் கேட்கிறான், என்னை ஆசை காட்டி கொண்டிருக்கிறான். நான் அவனை மணக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன். நான் அவனை மணக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். அது சரி ஆகுமா சரி ஆகாதா என்று சொல்லி சிந்தனையோடு கிணற்றில் மத்தியிலே வந்த அந்த பெண்ணுக்காக கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உனக்கு ஒண்ணுமில்லை. உலகம் உன்னை சந்தோஷப்படுத்தாது. உலகம் உன்னை சந்தோஷப்படுத்தினால் உலகம் உன்னை கைவிட்டு விடும். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த ஜீவ தண்ணீரை தவிர உன்னை சந்தோஷப்படுத்த ஒன்றுமில்லை. தாகமாய் இருந்தால் நான் உன் கணவனாய் உன் பிள்ளையாய் இருந்து அப்பனை போல அம்மையை போல போஷிக்கிற சுத்த தண்ணீர் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். நீங்கள் போய் கணவன்கிட்ட பேசினா அவருக்கு சமயம் இல்லை. நீங்கள் போய் அப்பாவுக்கிட்ட பேசினா சமயம் இல்லை உங்கள் நியாயங்களை கேட்பதற்கு. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் பேசினா அவங்களுக்கு சமயம் இல்லை. உங்கள் துக்கத்தை யாருக்கிட்ட, மாமிக்கிட்ட, மாமன் யார்கிட்ட பேச முடியாது. உங்கள் துக்கத்தை மருமகள்கிட்ட பேச முடியாது. யாருமே பேசாம இருக்கிறதுனால ஃபைனல் கண்டுபிடிக்கிறது பேசுகிற ஒரு தெய்வம். அவருக்கு முன்பாய் நீ ஜீவ தண்ணீரோட வரும்போது கர்த்தர் சொல்லுவா, நீ என் மகள், நீ என் மகன், நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். ஒருவரும் வராத இருக்கிற இடத்துல நான் உன்னை தேடி வருவேன். நீ இடம் கொடுப்பாயா, நான் தேடி வந்து நீ அனாதை போல் இருக்கிற பிள்ளைகளை நிரப்புகிற தேவனாகி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தொடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் தேவ பிள்ளைகள் நிரம்பும்படி ஆவியானவர் கேட்கிறார். அது இல்லாம உனக்கு சந்தோஷம் இல்லை, அது இல்லாம உனக்கு வேலை செய்ய முடியாது, அது இல்லாம உனக்கு தொழில் செய்ய முடியாது. அதுதான் உனக்கு சந்தோஷம் கொடுக்கிற வேலை. 6 புருஷனாலையும் சந்தோஷம் தர முடியாது, 5 புருஷனாலையும் சந்தோஷம் தர முடியாது. சொல்லலாம் தர முடியாது. அநேக மனைவிகள் இருக்கலாம் என்று சொல்லலாம். அது ஒண்ணு உனக்கு சாத்தியதே இல்லை. ஒரே சாத்தியதை, ஒரே சாத்தியதை, ஒரே சாத்தியதை ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிற தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் ஒருபோதும் தாகம் எடுக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தை விடணும்னு நான் சொல்லல, உலகத்தில் நீங்க வாழ்றீங்க, உலகத்தில் நீங்க சாப்பிட்றீங்க, புசிக்கிறீங்க. இந்த உலகத்தில் என் நண்பன் என்னை சந்தோஷப்படுத்துவான், நடக்காது. கொஞ்சம் காலம் இல்லை. என்னுடைய
ஒரு சிநேகிதி சந்தோஷப்படுத்துவா, அது கொஞ்ச காலம். இல்லை என்ன சினிமா சந்தோஷப்படுத்தும், அது கொஞ்ச நாள். ஆமே ஆமே. என்னை பக்கத்துள்ள ஊரார் சந்தோஷப்படுத்தும், அது கொஞ்ச நாள். இல்லாவிட்டால் மதுபானம் என்னை சந்தோஷப்படுத்தும், அது கொஞ்ச நாள். விபச்சாரம் என்னை சந்தோஷப்படுத்தும், அது கொஞ்ச நாள். அல்லேலூயா. மயக்க மருந்தினால் என்னை சந்தோஷப்படுத்தும். இப்படி எல்லாமே மனுஷன் தாகம் தீர்க்க உலகத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கான். இன்னும் சில கோல்டு என்னை சந்தோஷப்படுத்தும், பணம் என்னை சந்தோஷப்படுத்தும், வீடு என்னை சந்தோஷப்படுத்தும், ஆடு மாடுகள் என்னை சந்தோஷப்படுத்தும். இப்படி உலகத்திலுள்ள எல்லாத்தையும் நம்பி ஓடிக்கொண்டு வந்தா அது உனக்கு சந்தோஷப்படுத்தாது. அல்லேலூயா. சந்தோஷம் கர்த்தருடைய ஊற்றுதான் உனக்கு சந்தோஷம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குருத்தோல கையில் எடுத்து, குருத்தோல கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவே, நான் ஓசன்ன பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். சில மனிதர்கள் மனைவியை திருப்திப்படுத்த எவ்வளோ நடிக்கிறாங்க பாப்பா. ஆமென். சில ஸ்திரீகளும் சில கள்ள புருஷர்களை சந்தோஷப்படுத்த நிறைய நடிப்பாங்க. இந்த ஸ்திரீயை போல, இந்த ஸ்திரீயை போல. ஏன் நடிக்கணும்? சந்தோஷப்படுத்துவதற்கு. நேச்சுராலிட்டியான ஒரு நடத்தை இல்லையா? நேச்சுராலிட்டி அவன் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாதா? நேச்சுராலிட்டி அவன் புருஷனை சந்தோஷப்படுத்த முடியாதா? நேச்சுராலிட்டி தான் கடைசி வேலை நிலை நிற்கும், டூப்ளிகேட் நிலை நிற்காது. ஆமே ஆமே. சில குட்டி மறைந்து பார்க்குறாங்க, அப்படி இப்படியெல்லாம் பார்க்குறாங்க மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்கு. அப்படி பைபிளில் சொல்லலையே. உன் கடமையை செய்யணும் தான் புருஷனுக்கிட்ட சொல்லியிருக்கிறார். உன் கடமையை செய்யணும் சொல்லியிருக்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. அப்போ புரிந்து கொள்ளுங்க, நடிக்காத ஒரே புருஷன் கர்த்தராகிய ஆண்டவர் மாத்திரம். கரங்களை தட்டி உனக்கு சுத்த ஜீவ ஜலத்தை தளிக்கிற ஒரே தேவன் என் இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நடிப்பொண்ணு வராது, ஆக்டிங் ஒன்று வராது, எல்லாம் நேச்சுராலிட்டி. நீ நேச்சராய் கர்த்தரை தேடும் போது, நேச்சராய் கர்த்தரை துதிக்கும் போது அவர் உனக்கு கொடுக்கிற ஜீவ தண்ணீர் நீ சுத்தமா இருக்கிறதுனால ஆனபடி மீண்டும் நீ சுத்தமாய் அவர் கொடுக்கிற தண்ணீர்படி நான் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பால் அளவு, நீச்சல் அளவு வழியாய் கடந்து அவரை சந்திக்க வேண்டும் என்று போக போக உனக்குள்ளே அந்த நித்திய தண்ணி ஊறி கொண்டிருக்கும். பரலோக ராஜ்யத்திலிருந்து எக்கால சத்தம் கேட்கும்போது இந்த ஜீவ தண்ணீரோடு நீ எழும்பி போக போறாய். அது உலகத்து கொடுப்பதற்காய், ஜனத்தை கொடுப்பதற்காய், உலகம் முழுவதும் பெற்றுக் கொள்வதற்காய் இயேசு வெளிப்பட்டார். இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் கொண்டு தூக்கி போட்டான்னு சொல்லக்கூடாது, ஆவியானவர் பேசாதாக்கும். ஆமென். பாஸ்டர் ஏதோ குடும்பத்தை தகர்த்து போட அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அதை நேசித்தா ஜீவ தண்ணீர் தோற்று போய்விடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது வற்றவும் செய்யும், பெருகவும் செய்யும். வற்ற விடாமல் பாதுகாத்துக்கொள்ள உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த எண்ணெய் வற்ற விடக்கூடாது. இந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கணும். இந்த எண்ணெய் பெருகாம கிறிஸ்துவின் சந்தோஷம் நமக்கு இல்லை. அவர் யார் மேல் அதிகமாய் ஊற்றி ஊற்றி கொண்டிருக்கிறாரோ அவர்களை குறித்து பரலோகம் சந்தோஷம். என் பிள்ளை என்னிடத்தில் கடந்து வருகிறாள், நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ உலகத்தில் இல்லை, எந்த ஆசா பாசத்தில் இல்லை. இப்ப சாரியிலோ சுடிதார்லையோ மாலையிலையோ நெக்லேஸ்லையோ கொலுசிலையோ வேற ஒன்னிலையோ பிள்ளையுடைய கண்கள் இல்லை. இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்த அப்பன் மேல கண்ணா இருக்கிறா, ஜீவ தண்ணீரை கொடுத்த கணவன் மேல நேசமா இருக்கிறா. எப்படி ஒரு மனுஷி தேடி கொண்டிருந்தாலோ அதை போல நீ தேடு. கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொண்டு உன்னை நிரப்பும்போது உன் குடும்ப நேச்சராய் வரும், உன் குடும்ப நேரே வரும், உன் குடும்ப மாற்றம் உண்டாகும், உன் குடும்பத்தில் கட்டிகள் அழியும், உன் குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறும். நீ ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லாம் இந்த ஜீவ தண்ணீரிலே உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசலாம். இன்னும் சிலர் நினைக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம போட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவ சபையே, நீ கவனமா போ என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்க்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஸ்திரீக்கு புரிந்து கொள்ள முடியல. என்னடா சொல்லுறாரு இவர்? என்னுடைய எல்லா கணவனும் திராட்சை ரசத்தை போல தான் பேசினாங்க. ஆமே, ஆமே, பிரைஸ் தி லார்ட். எல்லா கணவனும் என்னுடைய அழகில மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ப இவர் புதுசா சொல்லுகிறாரு, நான் கொடுக்கிற தண்ணி உனக்குள்ள ஊறிக்கொண்டிருக்கும், உனக்கு தாகம் எடுக்காதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்து எதை குறித்து பேசினாள் என்று சொல்லி அவளுக்கு புரிந்ததோ புரியலையோ, ஆனால் அவளுக்கு உள்ளிருக்கின்ற காரியத்தை வெளிப்படுத்தின போது இவர் மேசியா என்று அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. அப்ப உலகத்திலே மனிதன் செய்கிற தப்பிதங்களை ஆண்டவர் அறிந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலம். மனுஷன் ரட்சிப்பில்லாமல் பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவன் வேதனைப்படுகிற காலம். மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெருகி ஆண்டோட இருதயம் குத்தப்படுகிற காலம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு வெள்ளை வஸ்திரத்தோடு அலங்காரமாய் சபைக்குள்ள வாராங்க போறாங்க. அவங்களுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவருக்கு வேதனை உள்ள இந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜீவ தண்ணீரை புசிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அப்படியானா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குமானால், அப்படி ஒரு நிம்மதி கிடைக்குமானால் 5 புருஷன்லையும் கிடைக்கல. இனி நான் ஒரு கல்யாணம் பண்ணுற அளவில் இல்லை, ஒரு புருஷனை ஏற்றுக்கொள்ளுகிற அளவில் நீர் அந்த தண்ணி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டதே போல தேவஜனம் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆவியானவர் சொல்லுகிறார். கேட்டு பெற்றுக்கொள். உன் வியாதியில கை வைத்து பெற்றுக்கொள், உன் நெருக்கடியில கை வைத்து பெற்றுக்கொள், உன் பிரச்சனை ஆண்டோட சொல்லி பெற்றுக்கொள். என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், அந்த ஜீவ தண்ணி உனக்குள்ளே ஓடுகிறதுனாலே, ஹல்லேலூயா, ஆமென். இது எப்போ உனக்கு தாகம் தீர்க்கும்? நீ ஒரு அளவு வயசாகும் போது, ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோ, ஒரு வயசு ஏஜ் ஆகும்போது உனக்கு தெரியும், உனக்கு யாருமே இருக்காது. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அழகு போகும்போது, பல்லெல்லாம் போகும்போது, கொஞ்சம் கலையெல்லாம் போகும்போது எல்லாம் அந்த பூமியோட ஒளிந்து போய் கொண்டே இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் இளமை இருக்கும்போது எல்லா வீட்டிலையும் உன்னை ஏற்றுவாங்க. இளமை இருக்கும்போது எல்லாரும் உன்னை மகிழ்ச்சி படுத்துவாங்க. அந்த இளமை போக தொடங்கின உடனே உனக்கே தெரியும், எங்கேயுமே விலை இருக்காது, எங்கேயுமே உனக்கு சந்தோஷம் இருக்காது, எங்கேயுமே உனக்கு மகிழ்ச்சி இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் உண்மை. அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்போது, சின்ன வயதில்
நீ அவரை நம்பி உன் இருதயத்தை கொடுத்தே இல்லை, அந்த ஒவ்வொரு வயதிலும் கர்த்தர் உன்னை ஜீவ தண்ணீர்னாலே நிரப்பி கொண்டு போய் கொண்டு இருப்பா. அப்ப உனக்கு தெரியும், இந்த தண்ணீர் தான் உண்மையான தண்ணீர், இந்த தண்ணீர் தான் உண்மையான அன்பு, இந்த தண்ணீர் தான் உண்மையான நேசம், இந்த தண்ணீருக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. உலகத்துடைய தண்ணீர் அல்ல, உன்னதமான தேவன் விரும்பி கொடுக்கிற தண்ணீர். ஏதோ எருசலேமிலே மாத்திரமல்ல அது ஊற்றப்பட்டது, எருசலேமிலே மாற்றமல்ல ஊற்றப்பட்டது, அந்த எருசலேம் தொடங்கி சகல தேசத்திலும் ஊற்றப்பட்டிருக்கிற ஜீவ தண்ணீர் உனக்கும் கர்த்தர் கொடுக்கும்படி வந்திருக்கிறார், கொடுக்கும்படி வந்திருக்கிறார், கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுக்கும்படி வந்திருக்கிறார். கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளையே, விதவையா இருக்கிற பிள்ளையே, யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, யாரும் உன்னை இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா அன்பு மற்றி போகும், எல்லா அன்பு மாறி போகும், எல்லா அன்பு நீங்கி போகும். நான் மாத்திரம் மாறாதவர். எந்த சூழ்நிலை, எப்பப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட நேரமானாலும் நான் நீ கூப்பிடுற இடத்துல வருவேன். டாக்டர் வர முடியாது, டாக்டர் வர முடியாது, இன்னொரு ஆள் வர முடியாது, நீ எந்த இடுக்கத்திலிருந்து கூப்பிட்டாலும் நான் வருவேன். என் ஜீவ தண்ணீரை அனுப்பி அந்த இடத்துல உன்னை சந்தோஷப்படுத்துவேன். அதை வற்றாமல் பாதுகாத்துக் கொள்ள சபைக்கு ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.